வணக்கம் நேயர்களே, டாப் நியூஸ் செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக ஜெபஸ்டின். தொடர்ந்து இன்றைய டாப் செய்திகளை பார்க்கலாம். புதிய கட்சி தொடங்கி அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா படத்துடன் கூடிய கொடியை அறிமுகம் செய்தார் சசிகலா. கட்சி பெயர் விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார். ஜெயலலிதாவை நான் தான் கொன்றதாக கதை கட்டினார்கள் என சசிகலா வேதனை தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கோட்டைமேடு பகுதியில் நடந்த ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பெங்களூரு சிறையில் பல நெருக்கடிகளை கொடுத்ததாக கூறினார். பெங்களூரு சிறையில் இருந்தபோது சென்னை சிறைக்கு மாற்றுதல் கேட்டு வாங்கிவிடலாம் என என்னிடம் கேட்டார்கள். அப்போது அதை கேட்டிருந்தால் தற்போது உங்கள் முன் நின்றிருப்பேனா என்று கூட தெரியவில்லை என சசிகலா கூறினார். தர்ம யுத்தம் தான் இப்போது வரை ஓபிஎஸ்க்கு பிரச்சனையாக உள்ளதாக சசிகலா தெரிவித்தார். யார் பேச்சையோ கேட்டு ஓபிஎஸ் அப்படி செய்துவிட்டார் என்றும் கூறினார். பிரதமர் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றும் பரிந்துரைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 2024 ஜூன் மாதம் கேரள சட்டப்பேரவை ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கேரளா பெயர் மாற்ற மசோதா 2026 முதலில் குடியரசுத் தலைவர் மூலம் மாநில சட்டப்பேரவைக்கு அனுப்பப்படும். பின்னர் நாடாளுமன்றத்தில் மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டதும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பின் பெயர் அதிகாரப்பூர்வமாக கேரளமாக மாற்றப்படும். மலையாளத்தில் ஏற்கனவே கேரளம் என அழைக்கப்படும் இம்மாநிலம் இனி அரசியல் அமைப்பின் 8வது அட்டவணையில் உள்ள அனைத்து மொழிகளிலும் அதே பெயரில் குறிப்பிடப்படும். அரசியலமைப்பு பிரிவின் 3 படி மாநிலத்தின் பெயரை மாற்ற நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஸ்ரீநகர் தேசிய விமான நிலையத்தின் சிவில் என்க்ளேவ் பயணிகள் முனையத்தை 1677 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவுபடுத்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 73.18 ஏக்கரில் 71,500 சதுர மீட்டர் பரப்பளவில் புதிய முனைய கட்டிடம் அமைக்கப்படும் என்றும் 15 விமானங்கள் நிறுத்தும் ஆப்ரான் வசதி, 1000 கார்கள் நிறுத்தும் இடம், ஆண்டுக்கு 1 கோடி பயணிகள் கையாளும் திறன் ஆகியவை உருவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் காஷ்மீர் பள்ளத்தாக்கின் சுற்றுலா மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் புதிய வேகம் பிறக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 2026-27 விற்பனை ஆண்டிற்கான மூல சணலின் குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு ரூபாய் 5,925 நிர்ணயிக்கப்பட்டது. இது அகில இந்திய சராசரி உற்பத்தி செலவை விட 61.8% வருமானத்தை உறுதி செய்கிறது. 2014-15 ரூபாய் 2,400 இருந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை தற்பொழுது ரூபாய் 5,925 உயர்ந்துள்ளது. நாகர்கோவிலில் சுதந்திர போராட்ட தியாகி பொன்னப்ப நாடார் சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி அதிமுகவின் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அதிமுக அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வேலையில்லாமல் இருப்போருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் ஏபிஎஸ் வாக்குறுதி அளித்துள்ளார்.
ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்பில் 1000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கப்படும் என்று அதிமுக தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது. மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை 8000 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரம் 450 யூனிட்டாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரம் 1400 யூனிட்டாகவும் உயர்த்தப்படும் என்று அதிமுக தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர பகுதிகளில் உள்ள சாலையோர சிறு வியாபாரிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் இபிஎஸ் அறிவித்துள்ளார். எந்த நிலையிலும் தனி கட்சி தொடங்க மாட்டேன் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதிமுகவில் மீண்டும் இணைவீர்களா என்ற கேள்விக்கு மதியாதார் வாசலை மிதிக்க மாட்டேன் என்று ஓபிஎஸ் கூறியுள்ளதால் அவர் திமுகவில் இணைகிறாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மீது உச்சபட்ச மரியாதை வைத்துள்ளேன். அவர் பேசுவதற்கு மேலாக தம்மால் பேச முடியும் என்று ஓபிஎஸ் கூறியுள்ளார். பதவிக்காக ஓபிஎஸ் என்ன வேண்டுமானாலும் செய்வார் என்று டிடிவி தினகரன் கூறிய நிலையில் அவர் இவ்வாறு பதிலடி கொடுத்துள்ளார். கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகளை ஒதுக்க திமுக முன்வருவதாக கூறப்படும் நிலையில் காங்கிரஸ் கட்சி புது டிமாண்ட் வைத்துள்ளது. அதன்படி ராஜ்யசபா சீட் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் அதிக இடங்களை காங்கிரஸ் கேட்பதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குழு அமைத்துள்ளது. கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், முத்தரசன் உள்ளிட்ட 4 பேர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். தேர்தல்களில் நோட்டா வாய்ப்பு வழங்கப்பட்டதால் தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகளின் தரம் உயர்ந்ததா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அனைத்து தேர்தல்களிலும் நோட்டாவை கட்டாயமாக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜோய் மால்யா பக்ஷி அமர்வு விசாரித்தது. விசாரணையின் போது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை விட படித்த மற்றும் வசதி படைத்தவர்களின் வாக்குப்பதிவு சதவீதம் குறைவாக உள்ளதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். அதே சமயம் மகளிர் வாக்குப்பதிவு அதிகரித்திருப்பதையும் சுட்டிக்காட்டினர். நோட்டா நடைமுறை மக்கள் பிரதிநிதிகளின் தரத்தை உண்மையில் மேம்படுத்தியுள்ளதா என்பதில் விளக்கம் தேவை என நீதிமன்றம் தெரிவித்தது. மேலும் சில சூழ்நிலைகளில் வாக்களிப்பை கட்டாயப்படுத்தும் உத்தரவு தேவையாக இருக்கலாம் என்ற கருத்தையும் நீதிமன்றம் முன்வைத்தது. CCTNS 2.0 மென்பொருள் மூலம் ஆன்லைன் மயமாகிறது தமிழக காவல்துறை. வெளியூர் செல்லும் போது CCTNS 2.0 மென்பொருளில் பதிவு செய்தால் அந்த பகுதியில் ரோந்து பணி தீவிரப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச திரைப்படங்களை வழங்குவதாக கூறும் அங்கீகாரமற்ற செயலிகளை பயன்படுத்த வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு தமிழக சைபர் கிரைம் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் போன்ற சட்டப்பூர்வ OTT தளங்களை தாண்டி 3ஆம் தரப்பு இணையதளங்கள், டெலகிராம், சமூக ஊடகங்கள் வழியாக பகிரப்படும் சட்டவிரோத செயலிகள் மூலம் தரவு திருட்டு அதிகரித்து வருவதாகவும், இந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்யும் போது மொபைல் பாதுகாப்பு அம்சங்கள் செயலிழக்கச் செய்யப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொடர்புகள், புகைப்படங்கள், வங்கி விவரங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட்டு போலி முதலீடு, வேலைவாய்ப்பு, டிஜிட்டல் கைது போன்ற மோசடிகளுக்கு பயன்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளது என்றும், மேலும் இத்தகைய செயலிகளை பதிவிறக்கம் செய்தல், பகிர்தல், பயன்படுத்துதல் சட்டவிரோதமானது, சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் என்ற பெர்மிஷனை உங்கள் செல்போனின் செட்டிங்ஸில் அனுமதிக்காதீர்கள் என்றும், பாதுகாப்பான அங்கீகரிக்கப்பட்ட தளங்களையே பயன்படுத்துங்கள் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலை குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா, திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் நலம் விசாரித்தனர். அவரது உடல்நிலையில் நேற்று பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் இன்று சற்றே முன்னேற்றம் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் உடல்நிலை இன்னும் கவலைக்கிடமாகவே உள்ளது என டி ராஜா கவலை தெரிவித்தார்.
24 மணி நேர தீவிர சிகிச்சை கண்காணிப்பு பிரிவில் நல்லக்கண்ணு சிகிச்சை பெற்று வருகிறார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அதிமுக மகளிர் அணி சார்பில் 78 கிலோ பிரம்மாண்ட கேக் வெட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு நலத்திட்டங்கள் வழங்கியும் கேக் வெட்டியும் கொண்டாடி மகிழ்ந்தார். தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடந்த இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, கோகுல இந்திரா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தவேக தலைவர் விஜயின் வருகை வரவேற்கத்தக்கது என்றும் அவர் அனைத்து கட்சிகளின் வாக்குகளையும் பிரிப்பார் என்றும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜெயதீபா கருத்து தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு OS கார்டனில் அவரது உருவப்படத்திற்கு ஜெயதீபா மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பேட்டியளித்த அவர், தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருந்தால் சந்தோஷம் என்றும் NDA கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்றும் விமர்சித்தார். விஜய் அவர்கள் போல ஒரு மிகப்பெரிய அனைத்து ஸ்டார்களுக்கும் மேலே சூப்பர் ஸ்டாருக்கு மேலே சூப்பர் ஸ்டார் அவர் மாதிரி ஒருத்தர் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வராரு, அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். விஜய் வருகையால் ஏதாவது பாதிப்பு இருக்குமா? அதிமுக தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல மாட்டேன், எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பு இருக்குன்னு பரவாயில்ல தான் சொல்லுவேன். வேலூரில் தவேக தலைவர் விஜய்க்கு மாலை அணிவிப்பதற்காக பறவை காவடி எடுத்து வந்த நபர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேலூரில் தவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் வந்திருந்தார். அவருக்கு மாலை அணிவிப்பதற்காக தாட்டிமானப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த தவேக உறுப்பினர் ஏழுமலை பறவை காவடி எடுத்து வந்தார். அனுமதியின்றி பறவை காவடி எடுத்து வந்த அவரையும் கிரேன் உரிமையாளர் முனிரத்னம் என்பவரையும் போலீசார் கைது செய்து பிணையில் விடுவித்தனர். தற்பொழுது அவர்கள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அருகே பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த 23ஆம் தேதி கடலுக்கு சென்ற 12 மீனவர்கள் தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டியதாக குற்றம் சாட்டி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். அவர்களுடன் ஒரு விசைப்படகும் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் நீர்கொழும்பு வெளிச்சூரா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதில் 10ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். ராமநாதபுரம் அருகே லாரி மோதி பள்ளி வாகனம் கவிழ்ந்த விபத்தில் 46 மாணவர்கள் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சத்திரக்குடி பகுதியில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பள்ளி பேருந்து திரும்பும்போது பாராங்கற்கள் ஏற்றி வந்த டிப்பர் லாரி மோதியதில் 46 மாணவர்கள், 2 ஆசிரியர்கள் மற்றும் ஓட்டுநர் காயமடைந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 3 தீவிர சிகிச்சையில் உள்ள நிலையில் சம்பவத்தை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதுடன் லாரி உரிமையாளருக்கு 1,40,000 ரூபாய் அபராதம் விதித்து உரிமம் ரத்து செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. உதகை அருகே புலி தாக்கி முதியவர் உயிரிழந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் பழங்குடியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சின்னக்காடி மந்தையைச் சேர்ந்த 58 வயது புல்தாஸ் குட்டன் என்பவரின் உடல் வனப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது. வனத்துறையினரின் விசாரணையில் அவர் புலி தாக்கி உயிரிழந்தது தெரியவந்தது. இதனால் ஆத்திரமடைந்த பழங்குடியினர் 100க்கும் மேற்பட்டோர் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் தாக்கிய புலியை கூண்டு வைத்து பிடிப்பதாக அதிகாரிகள் கூறியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஈரானில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் அங்கு மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகள் படித்து வரும் பல இந்திய மாணவர்கள் தாய்நாட்டிற்கு திரும்ப விரும்பினாலும் மார்ச் மாத தேர்வுகள் காரணமாக சிக்கலில் உள்ளனர். குறிப்பாக ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த மாணவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். பல்கலைக்கழகங்கள் தேர்வுகளை ஒத்திவைப்பதாக எந்த அறிவிப்பும் வெளியிடாததால் தேர்வுகளை எழுதாமல் திரும்பினால் ஒரு கல்வியாண்டை இழக்க நேரிடும் என்ற கவலையில் உள்ளனர். அனைத்து இந்திய மருத்துவ மாணவர்கள் சங்கம் இந்த விவகாரத்தை பிரதமர் மோடியிடம் எடுத்துரைத்து மாணவர்களின் கல்வி பாதிக்காமல் இருக்க ஈரான் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு மத்திய அரசிடம் கோரியுள்ளது.
அமெரிக்காவின் வடகிழக்கு மாகாணங்களை தாக்கிய மிகப்பெரிய பனிப்புயல் காரணமாக நியூயார்க், நியூ ஜெர்சி, கனெக்டிகட் மாகாணங்களில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடும் பனிப்பொழிவு மற்றும் பலத்த காற்றால் சுமார் 4 லட்சம் வீடுகள் மின்சாரம் இன்றி இருளில் மூழ்கியுள்ளன. சில பகுதிகளில் பனி 60 சென்டிமீட்டர் அளவுக்கு பதிவாகியுள்ளது. சாலைகள் தொடர்ந்து சுத்தம் செய்யப்பட்டாலும் மீண்டும் விரைவாக பனி தேங்குவதால் சாலை பயணம் மிகவும் ஆபத்தானதாக மாறியுள்ளது. பனிப்புயலால் ரயில் மற்றும் பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் 5500க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. டெலிகிராம் நிறுவனர் பாவல் டுரோவ் மீது தீவிரவாத செயல்பாடுகளுக்கு உதவி செய்த குற்றச்சாட்டின் கீழ் குற்றவியல் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன. இந்த விசாரணை ரஷ்யாவின் கூட்டாட்சி பாதுகாப்பு சேவை வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் டெலிகிராம் நிறுவனம் ரஷ்யா முன்வைத்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது. தங்கள் செயலி குற்ற செயல்களுக்கான தளமாகவோ அல்லது மேற்கத்திய மற்றும் யுக்ரைனின் ஆதரவோடு செயல்படவோ இல்லை என விளக்கமளித்துள்ளது. இதற்கிடையில் ரஷ்ய தகவல் தொடர்பு கட்டுப்பாட்டு அமைப்பு தீவிரவாதம் குறித்த உள்ளடக்கங்களை நீக்க தவறியதாக கூறி டெலிகிராமிற்கு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மேலும் ரஷ்யர்கள் உள்நாட்டு செயலியான மேக்ஸுக்கு மாற வேண்டும் என்ற முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் 14,890 ரூபாய்க்கும் 1 சவரன் தங்கம் 1,19,120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் தங்கம் விலை உயர்ந்த நிலையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விரைவில் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கேள்வித்தாள்கள் மையங்களிலும் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கேமராக்கள் பொருத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தேர்வு அறை முதன்மை கண்காணிப்பாளர் பணியில் முழுக்க அரசு பள்ளி ஆசிரியர்களே நியமிக்கப்பட வேண்டும் என்றும் தேர்வுத்துறை இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். சுகாதார ஆய்வாளர் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்தக்கோரிய வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. கோவில் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக சம்பளம் பெறும் அதிகாரிகள் தங்கள் கடமையை முறையாக செய்யவில்லை என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் கண்ணனூர் மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதாகவும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் C குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சேலம் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் சபர்மதி நேரில் ஆஜரானார். அலட்சியமாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் கனிம வள கொள்ளைக்கு உரிய இழப்பீடு வசூலிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்டவர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 3ஆம் பிரகாரத்தைச் சுற்றி கோவிலின் சிறப்புகளை கண்டுகளித்தனர். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் இந்த கோவிலில் வெளிநாட்டு பக்தர்களின் வருகை கவனம் பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் நின்றிருந்த கண்டெய்னர் லாரி மீது மற்றொரு கண்டெய்னர் லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ராஜஸ்தானைச் சேர்ந்த ஓட்டுநர் சோனி லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். தகவல் அறிந்து வந்த போலீசார் வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீரமைத்தனர். இந்த விபத்து தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் வஉசி பூ மார்க்கெட்டில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றுவதற்கு வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் 80 நடைபாதை ஆக்கிரமிப்பு கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் மாற்று இடம் தரைதளத்திலேயே வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இறையருட்செல்வி தியா பக்தி பரவசத்துடன் பாடல் பாடி அசத்தினார். கோவிலில் மாசி திருவிழாவின் 4ஆம் நாள் நிகழ்வுகள் கோலாகலமாக நடைபெற்றன. இந்நிலையில் கோவிலில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்த சிறுமி தியா முன்னதாக சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மனமுருக முருகன் பாடலை மழலை குரலில் பாடி பக்தர்களை பரவசம் அடைய வைத்தார். பழமுதிச்சோலை அறுபடை வீடும் புண்ணிய தரிசனம் முருகையா, திருநீர் அணிந்து வரும்போது நெஞ்சில் நிம்மதி பிறக்குது கந்தையா, முகனே சிவனார் மகனே உன்னை பாட பாட சுகமாகுதையா, வேல் முருகா. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அடுத்த பவித்திரத்தில் ஜல்லிக்கட்டு விழாக்குழுவின் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் நாமக்கல், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 600 காளைகள் களமிறக்கப்பட்டன. 300 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு காளைகளை திறமையாக அடக்கினர். வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கு சைக்கிள், ரொக்கப்பணம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. அழகடா, இப்ப புடிச்சு பாரு, உரல புடிச்சு பாரு, ஆள சேருங்க, டேய் 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 டேய், ஆறா, ஐ சூப்பர் 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 சூப்பர், அடடடடடடடடே அப்பா. முன்னதாக வாடிவாசல் வழியாக காளை அவிழ்த்துவிடும் போது காளையின் உரிமையாளர்கள் மைதானத்திற்குள் இருந்து வெளியேறாததால் போலீசார் லேசான தடியடி நடத்தினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மீசக்கார வீரர் மாடு ஓட்டாத, வெளியில ஓடு, போய் எதுக்கு நின்னுட்டு இருக்க, போய் இல்ல வெளியில. முருகனே கார்த்தி, வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜோங்கிற்கு கட்சியில் பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் முதல் வடகொரியாவில் தொழிலாளர் கட்சியின் 9வது கூட்டம் நடைபெற்று வருகிறது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கான முக்கிய கொள்கைகள் மற்றும் துறை வாரியான இலக்குகள் இதில் வகுக்கப்படுகின்றன. தொழில்நுட்பம் மற்றும் பண்பாட்டில் புரட்சிகர மாற்றங்கள் தேவைப்படுகின்றன என கிம் ஜாங் உன் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜோங் கட்சியில் பதவி உயர்வு பெற்றுள்ளார். முன்னதாக கட்சியில் துறையின் துணை இயக்குநராக இருந்த அவர் தற்பொழுது இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். துறை இயக்குநர் பதவி சக்தி வாய்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்ட துறையின் கொள்கைகள் வடிவமைக்கும் பொறுப்பு மற்றும் முக்கிய அரசியல் திட்டங்களை கண்காணித்தல் பணிகளை இனி கிம்மின் சகோதரியே மேற்கொள்வார். ரஷ்யாவின் படையெடுப்பு துவங்கி 4 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் யுக்ரைன் தலைநகர் கீவில் போரில் கொல்லப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து ஏராளமான மக்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். யுக்ரைன் தலைநகரில் ராணுவ வீரர்கள் ராணுவ கொடிகளை தாழ்த்தியபோது அங்கு கூடியிருந்தோர் மரியாதை செலுத்தினர். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பாவில் இடம்பெறும் மிக கொடிய மோதலாக கருதப்படும் இந்த போரில் இருதரப்பிலும் லட்சக்கணக்கான வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் ஆயிரக்கணக்கான யுக்ரைன் பொதுமக்கள் உயிரிழந்ததுடன் பல நகரங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. யுக்ரைன் போரின் 4வது ஆண்டு நிறைவையொட்டி உரையாற்றிய யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, ரஷ்யாவின் முழுமையான படையெடுப்புக்கு எதிராக யுக்ரைன் தனது சுயாட்சியை வெற்றிகரமாக காப்பாற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். புதின் தனது இலக்குகளை எட்டவில்லை, இந்த போரில் வெற்றி பெறவும் முடியவில்லை என்று அவர் கூறினார். யுக்ரைன் அமைதியை விரும்புவதாகவும், ஆனால் அது வலுவான, மரியாதைக்குரிய மற்றும் நீடித்த அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தாய்வானின் தெற்கு பகுதியில் உள்ள
பிங்துங் நகரில் கடற்கரையில் சிக்கித் தவித்த பிக்மி கில்லர் திமிங்கலம் என அழைக்கப்படும் கடல்சார் டால்பின்களை கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். மொத்தம் 11 திமிங்கிலங்கள் கரைக்கு அடித்து வரப்பட்ட நிலையில் அவற்றில் 4 திமிங்கிலங்கள் மீட்புக் குழு சம்பவ இடத்திற்கு வரும் முன்னரே இறந்து போயிருந்தன. மீதமிருந்த 7 திமிங்கிலங்களை கடலோர காவல்படையினர் காப்பாற்றினர். உயிர் பிழைத்த 7 திமிங்கிலங்களும் பின்னர் படகுகள் மூலம் மீண்டும் கடலுக்குள் விடுவிக்கப்பட்டன. இத்துடன் இன்றைய டாப் நியூஸ் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.